பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த மே மாதம் 27ஆம் தேதி அன்று நாம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்கிற வேத வசனம் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் எஸ்தரின் சரித்திரம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். புக் ஆஃப் எஸ்தர் சாப்டர் 4 verse 14. நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்லச் சொன்னான். ஆமேன். கர்த்தருடைய இந்த நல்ல வசனத்துக்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தும். இது மொர்தெகாய் எஸ்தருக்கு சொல்லி அனுப்பின வார்த்தையாக இந்த வசனம் காணப்படுகிறது. எஸ்தருடைய சரித்திரத்தை நம்ம அறிந்திருக்கிறோம் இல்லையா? எருசலேமிலிருந்து சிறைப்பிடிக்கப்பட்டு போன மொர்தெகாயினுடைய வளர்ப்பு மகள் தான் எஸ்தர். இவங்கெல்லாம் அந்த பாபிலோன சூசான் அரண்மனையில் இருக்கிறாங்க. வஸ்திக்கு பின்பு எஸ்தர் அங்கே ராஜாத்தியாக ராணியாக அங்கே உயர்த்தப்படுகிறார். அப்போது மொர்தெகாய் அந்த ராஜாவினோட அரண்மனையில் அங்கே வாயில் காக்கிறவனாக வேலை செய்கிறார். அப்போது ஆமான் இல்லையா? ஆமான் தான் எல்லா பிரபுக்களுக்கும் தலைவராக இருந்தார். ஆமானுக்கு எல்லாரும் வணங்கி ஆமானை நமஸ்கரிக்க வேண்டும் என்று சொல்லி ராஜாவினால் கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. ஆகையினால ஆமான் வரும்பொழுதுலாம் அரண்மனைக்கு வரும்பொழுது எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரிப்பார்கள். ஆனால் மொர்தெகாய் யூதனாக இருந்தபடினால ஆமானை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. இது நிமித்தம் ஆமான் மூர்க்கம் வெறி கொண்டு மொர்தெகாய் மட்டும் இல்லை, மொர்தெகாயினுடைய அந்த குலத்தையே யூத குலத்தையே அழிக்க வேண்டும் என்று சொல்லி அப்படியாக ராஜாவிடத்தில் போய் அது மாதிரி ஒரு விதமான விகற்பமான ஜனங்கள் தேசத்தில் பரவி இருக்கிறாங்க. அவங்க ராஜாவோட கட்டளைக்கு அவங்க கீழ்ப்படுகிறது இல்லை, அவங்க எல்லாம் அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அப்படியாக ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. அதை அறிந்து எல்லா யூதர்களும் அப்படியே ஒரே அழுகையும் புலம்பலும் உண்டாகிற தேசம் முழுவதும். மொர்தெகாயும் தன் வஸ்திரத்தை இழுத்து இரட்டுடுத்தி சாம்பலில் உட்காடுறாங்க. அப்போ தான் எஸ்தருக்கு அறிவிக்கப்படுகிறது. எஸ்தருக்கு இந்த செய்தி அறிவிக்கப்படுகிறது. அப்போ எஸ்தர் கேட்டு அனுப்பும் பொழுது என்ன நடந்ததுன்னப்போ அப்போ தான் மொர்தெகாய் சொல்கிறார், இந்த மாதிரி யூத குலத்தையே அழிக்கும்படி கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது ஆமானுடைய சதி திட்டத்தினால. நீ போய் ராஜாவின் இடத்துல போய் எங்களுக்காக நம்முடைய ஜனங்களுக்காக நீ மன்றாடவும் விண்ணப்பம் பண்ணவும் வேண்டும் அப்படின்னு மொர்தெகாய் சொல்கிறப்ப எஸ்தர் என்ன சொல்லுவாங்க, ராஜா அழைப்பிக்கப்பட்டாதான் யாருமே ராஜா கிட்ட போக முடியும். அப்படி இல்லைன்னா என்ன அவங்க அழிக்கப்படுவாங்க, சாக வேண்டும். ராஜா பொற்செங்கோலை நீட்டினாதான் அவங்க பிழைப்பாங்க, இல்லைன்னா அவங்க சாக வேண்டும் என்று சொன்ன பொழுதுதான் இந்த வார்த்தையை மொர்தெகாய் சொல்லி அனுப்புகிறார் எஸ்தருக்கு. என்னென்னா, நீ இந்த காலத்தில் மௌனமாக இருந்தீன்னா நம்முடைய ஜனங்களுக்காக நீ ராஜாவிடத்தில் போய் விண்ணப்பம் பண்ணாமல் மன்றாடாமல் நீ மௌனமாக இருந்தேன்னா யூதருக்கு வேறொரு இடத்துலேருந்து சகாயமும் ரட்சிப்பெல்லாம் எழும்பும். அப்போ நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவிங்க. இந்த காலத்துக்கு உதவியாக இருக்கும்படி உனக்கு இந்த ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். அதுக்கப்புறம் தான் எஸ்தர் நான் நீங்கள் எல்லாரும் உபவாசம் பண்ணுங்க, 3 நாள் புசியாமல் குடியாமல் உபவாசம் பண்ணுங்கள், இரவு பகலும் நானும் என் தாதிமார் உபவாசம் பண்ணுகிறோம். அதன் பிறகு நான் ராஜா சமூகத்தில் நான் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் நான் சாகிறேன்னு சொல்லிட்டு அதன் சொல்லி அனுப்புகிறா. அதன்படி எல்லாரும் யூதர்கள் எல்லாரும் உபவாசம் பண்ணுறாங்க. 3 நாளைக்கு அப்புறம் எஸ்தர் ராஜாவினுடைய சமூகத்தில் பிரவேசிக்கும் பொழுது ராஜா பொற்செங்கோலை நீட்டி அப்படியாக எஸ்தருக்கு ராஜாவோட கண்களில் தயவு கிடைக்கிறது. அதன் பிறகு எஸ்தர் ரொம்ப ஞானமாக நடந்து கொள்கிறாங்க இல்லையா? ராஜாவையும் ஆமானையும் அவங்க ஆயத்தம் பண்ணின விருந்துக்கு அவங்க இன்வைட் பண்ணுறாங்க. அதன் பிறகு ஆமானுடைய சதி திட்டங்கள் வெளிப்படுத்தப்பட்டு மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணின அந்த தூக்கு மரத்தில் ஆமான் தூக்கிலிடப்படுகிறார். அப்போ எந்த நாளில் யூதரை அழிக்கணும்னு அவங்க கட்டளை பிறப்பிக்கப்பட்டதோ அதே நாளில் யூதர்கள் தங்கள் பகைஞர்களை மேற்கொண்டாங்க. காரியம் மாறுதலாய் முடிந்தது என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலமாக நம்மளோடு பேசுகிற காரியம் என்ன என்று சொல்லி பார்த்தா, எப்படி எஸ்தர் ராஜாத்தியாக உயர்த்தப்பட்டது போல ஆண்டவர் நம்மளை ரட்சித்து அவருடைய பிள்ளைகளாக இல்லையா, ராஜாவுடைய பிள்ளைகளாக நம்மளை
நம்மளை ஆண்டவர் உயர்த்தி வைத்திருக்கிறார் இல்லையா. அப்போ இந்த காலத்தில் நம்ம எப்படி இருக்கக்கூடாது, நம்ம மௌனமாக இருக்கக்கூடாது இல்லையா. ராஜா சமூகத்தில் பிரவேசித்து எப்படி ராஜாத்தி அப்படியே மன்றாடும்படி விண்ணப்பம் பண்ணும்படி அவளுக்கு சொல்லப்பட்டதோ அதே போல தான் இன்றைக்கு என்னென்னா ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டது நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் இல்லையா, ஜனங்களுக்காக, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக, பல காரியங்களுக்காக நம்ம திறப்பில் நிற்கவும் இல்லையா, மன்றாடவும் விண்ணப்பம் பண்ணவும் இல்லை. அதற்காக தான் ஆண்டவர் நம்மளையே அழைத்திருக்கிறாங்க இல்லையா. ஆண்டவருக்காக நம்ம ஏதாவது நம்ம செய்ய வேண்டும் இல்லையா. இந்த காலத்தில் நம்ம மௌனமாக இருந்தோமானால் ஜனங்களுக்கு ரட்சிப்பு வேறொரு இடத்துல இருந்து கிளம்பும் இல்லையா. பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவர் நம்மளை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு இல்லை. எதற்காக நம்மளை ரட்சித்தார், ஆண்டவர் எதற்காக தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நம்ம யோசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். ஏதோ நான் ரட்சிக்கப்பட்டேன், ஏதோ நான் சபைக்கு போகிறேன், ஏதோ நான் காணிக்கைகளை கொடுக்குறேன், நான் என்னோட பெயர் ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்க, மரித்த பின்பு நான் பரலோகத்துக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குதுன்னு சொல்லி அப்படி அந்த நம்பிக்கையோடு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா. இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களில் இல்லையா ஆண்டவருக்காக நம்ம எதையாவது செய்கிறோமா, நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, நம்ம காலத்தை நம்ம என்னென்னா பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். காலம் மிகவும் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்ல. ஆண்டோட வருகை மிக 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 சமீபமாக இருக்கிறது இல்லையா. உலகத்தில் பார்க்குற காரியங்கள், பல காரியங்கள் நம்ம கேள்விப்படுகிறோம். எல்லாம் என்னென்னா கடைசி காலத்தில் ஆண்டோட வருகையில் நடக்க போகிற அடையாளங்கள் எல்லாம் நடந்து கொண்டே தான் இருக்கிறது இல்லையா. அப்போ இந்த நாட்களை நம்ம என்னென்னா நம்ம பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். நமக்கே பிரயோஜனமாக நம்ம நடந்து கொண்டு நான் பிரசங்கம் கேட்கணும், நான் மெசேஜ் கேட்கணும், எனக்கு வேணும், என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கணும், நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் என்று சொல்லி அப்படி சுயநலமாகவே நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, நம்ம எழும்ப வேண்டும் இல்லையா. நம்ம எழும்ப வேண்டும். நம்ம மௌனமாக இருக்கக்கூடாது. அதை தான் இன்னைக்கு நம்ம ஆண்டவர் நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறாங்க இல்லையா. நம்மளை வாயை திறக்க வேண்டும். வாயை நீ விரிவாய் திற, அதை நான் நிரப்புவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. அப்போ நம்ம மற்றவங்களுக்கு சுவிசேஷகத்தை நம்ம அறிவிக்க வேண்டியது நம்ம மேலே விழுந்த கடமையாக இருக்கிறது. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுவார், சுவிசேஷகத்தை அறிவியாமல் இருந்தால் எனக்கு ஐயோ அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. அப்போ மற்றவங்களுக்கு நம்ம எத்தனையோ ஆத்துமாக்கள் ஆண்டவர் அறியாமல் இருக்கிறாங்க, பாவத்தில் இருக்கிறாங்க, சாபத்தில் இருக்கிறாங்க, விக்கிர ஆராதனையில் இருக்கிறாங்க, அப்படி பலவிதமான கட்டுகளுக்குள்ளே இருக்கிறாங்க இல்லையா. ஜனங்கள் இருளில் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் நம்ம வாயை திறந்து சுவிசேஷத்தை நம்ம சொல்ல வேண்டும். நம்மளோட உறவினர்கள், நண்பர்கள் இல்லையா, இவ்வளோ நம்ம பேசுகிறோம் ஃபோன் பண்ணி. என்னைக்காவது நம்ம சத்தியத்தை சொல்லியிருக்கிறோமா ஆண்டவர் அறியாதவங்களுக்கு இல்லையா. அப்போ எவ்வளோ நம்ம பேசுகிறோம். அப்போ நம்ம ஆண்டவரை குறித்து, அவரோட அன்பை குறித்து இல்லையா, நம்ம ஆண்டவரை குறித்து நம்ம பேச வேண்டும். நம்முடைய வாய் தாவீது சொல்லுவார், என்னுடைய வாய் அவருடைய துதியினால் நாள்தோறும் அவருடைய மகத்துவத்தினாலும் நிரம்பி இருக்கும் என்று சொல்லி இல்லையா. அப்போ நம்ம மௌனமாக இருக்கக்கூடாது. ஒரு ஜெபம் பண்ணுறதுக்கு நம்ம யோசிக்கிறோம் இல்லை, ஜெபிக்கிறதுக்கு நம்ம யோசிக்கிறோம். முதல்ல நம்ம அதை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ப்ரேயர் லைனில் எவ்வளோ ஜெபங்கள் நடந்து கொண்டு இருக்குது இல்லையா. நம்ம ஃப்ரீயாக இருக்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் ஜாயின் பண்ணி நம்ம ஜெபம் பண்ணலாம் மற்றவங்களுக்காக இல்லையா. மற்றவங்களோட ரட்சிப்பிற்காக, ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக, இப்படி குடும்பங்களுக்காக, இப்படி இடைவிடாமல் அந்த ப்ரேயர் லைனெல்லாம் எவ்வளோ ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டு கொண்டிருக்குது இல்லையா. அப்படி அதில் இணைந்து நம்ம ஜெபம் பண்ணலாம் ஆண்டோடைய சமூகத்தில் இல்லையா. ஜனங்களுக்காக மன்றாட இல்லையா, கூட எல்லாருக்காக விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் ஜெபங்களையும் பண்ண வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லுது இல்லையா. அப்படி நம்ம ஜெபிக்கிறவங்களாக, மற்றவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்கிறவங்களாக அப்படி நம்ம இருக்க தான் ஆண்டவர் விரும்புகிறார் இல்லையா. நம்ம இந்த காலத்தில் மௌனமாக நம்ம அமைதியாக அப்படி இருந்தோன்னா ஆண்டவர் மற்றவங்களை எழுப்பிக்கொண்டே இருப்பார் இல்லையா. இன்றைக்கு நம்ம பார்க்குறோம், புதிதாக ரட்சிக்கப்பட்ட வந்திருப்பாங்க. அவங்க அவ்வளோ அருமையாக ஊழியங்களை செய்கிறாங்க இல்லை, வல்லமையாக அவங்க அவ்வளோ அவங்களால அவங்கள நம்ம தடுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அங்கே எப்போதும் ஆண்டவருடைய புகழை அறிவித்து கொண்டே இருக்கிறாங்க, எப்போதும் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. புதுதாக இப்போ தான் ஆண்டவர் அறிந்திருப்பாங்க இல்லை.
ஆனால் ஆண்டவரை அறிந்து அவருடைய நன்மை பெற்ற நாம் இன்னும் அதிகமாய் ஆண்டவருக்காக நம்ம என்ன பண்ணணும், நம்ம காரியங்களை செய்ய நம்மளை ஒப்பு கொடுப்போம். நம்ம மௌனமாக நம்ம இருக்கக்கூடாது. நம்மளால் என்ன முடியும் இல்லையா? நம்ம வீட்டில இருந்தே எவ்வளவோ ஊழியங்களை நம்ம செய்யலாம் இல்லை, எவ்வளவோ காரியத்தை நம்ம செய்யலாம். அப்படி நம்மளை ஒப்பு கொடுப்போம். நம்ம காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். மதியற்றவர்களை போல இல்லையா? நம்ம இந்த அப்படியே காலத்தை வீணடிக்க கூடாது இல்லை. நம்ம இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள தான் ஆண்டு நம்மளையே அழைத்திருக்கிறாங்க இல்லையா? அப்படியாக நம்ம ஆண்டவருக்காக நம்ம எதையாவது நம்ம செய்யறதுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். என்னால் ஒன்றும் முடியல, எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லி எத்தனை காலம் நம்ம அப்படியே நாட்களை வீணடித்து கொண்டு இருக்க போகிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளில் நம்மளை அப்படியே நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்ததாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுப்பாராக. எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் இரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். கர்த்தருடைய நல்ல வசனத்துக்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். நம்மளை ஒப்பு கொடுத்து யாராவது ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென்.